நம்ம பார்வையாளர்கள் வந்து நீங்கள் வச்ச கேள்வியில் பார்த்துட்டு ஏதோ எம்ஜிஆரை பற்றி பேச போகிறோன்னு நினச்சி ஏமாந்துருவாங்க. அதை முதல்ல சொல்லிவிடுவோம். எம்ஜிஆரை சொல்லும்போது மலையாளிம்பாங்க. எம்ஜிஆருக்கு மலையாளமே தெரியாது. அவர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கேரளாவுக்கு போயிருக்கும்போது அவர் தமிழில் பேசி அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆளையும் போட்டாங்க. நம்பூதிரிகள் வந்து பெண்களுக்கு என்னெல்லாம் கொடுமை பண்ணாங்க அப்படின்னா அதை 3 வகையாக பிரிக்கலாம். தங்கள் நம்பூதிரி இனத்தை சார்ந்த பெண்களுக்கு என்ன கொடுமை பண்ணாங்க? பாலகங்காதர திலகர் இந்திய விடுதலைக்காக போராடினார் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். வெள்ளக்காரன் வந்து சட்டம் கொண்டு வரான். அந்த சட்டத்தை எதிர்த்து தான் போராட்டம் பண்றாரு. 35 வயசுக்காரன் ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த 12 வயசு குழந்தை கிட்ட போய் ஃபர்ஸ்ட் நைட் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்கான். ட்ரை பண்ணி அந்த பொண்ணு செத்து போச்சு. வீட்டில் இருக்க பெண்களை பார்த்து நீ இப்படி ட்ரெஸ் பண்ணாத அப்படி ட்ரெஸ் பண்ணாதெல்லாம் சில பேர் சொல்லிட்டு இருப்பான். பார்த்துருக்கீங்களா? அவன் தான் ஊர் மேயறவன்னு இருக்கும். ஊரில் போகிற வர பொண்ணு போகிறான், அவன் அப்படி பார்க்குறான். நம்பூதிரி வீட்டு பெண்கள் வந்து தலையை பின்னக்கூடாது. பொட்டு வச்சா கூட அது அலங்காரம் வேணா, கொஞ்சோண்டு சந்தனம் வச்சுக்கலாம் நெத்தியில். வெள்ளை கலர் புடவை மட்டும் தான் கட்டணும், வேறு எதுவுமே கட்டக்கூடாது. அப்படி கட்டி வச்சா என்ன ஆகும்? அடுத்த ஒரு 2 வருஷத்தில் அவன் செத்துருவான். அதுதான் 5ஆம் புறையில் அக்கல்னா தட்டுமுட்டு சமாவையான அதெல்லாம் தூக்கி அங்கே போட்டு வச்சுருப்பாங்க. அந்த ரூமில் போட்டு பூட்டிடுவாங்க. அந்த பொண்ணை பூட்டிட்டு உண்மையை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க. பாம்பு பெருச்சாலி இதெல்லாத்தையும் பிடிச்சி உள்ளே விட்டுருவாங்க. நான் படுக்கவே இல்லை, நான் அதை தப்பெல்லாம் செய்யவே இல்லை அப்படின்னு அவங்க மறுத்து பேசலாம். இந்த பக்கத்தில் சுசீந்திரம்னு ஒரு ஊர் இருக்குது. கோயிலில் போய் கைமுக்கு பண்ணணும். பாத்திரத்தில் நெய் இருக்கும், சத்தியம் பண்ணணும் நான் பண்ணவே இல்லை. ஆனால் என்ன ஒன்று, அந்த நெய் வந்து கொதிக்கும். மலையாளின்னு சொல்லப்படக்கூடிய எம்ஜிஆருக்கு மலையாளம் தெரியாது, ஜெயலலிதாவுக்கு கன்னடமும் தெரியாது. அப்புறம் அவங்க போய் இன்னும் கன்னடத்துக்காரின்லாம் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் Bharat Institute of Higher Education and Research. அக்காட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரூபன். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் வரலாற்று ஆய்வாளரும் எழுத்தாளருமான கிருஷ்ணவேல் TS அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ரூபன். சார், நம்ம இதுக்கு முன்னாடி நம்பூதிரிகள் பெண்களுக்கு படுத்தின கொடுமைகளை பற்றி நிறைய பேசியிருந்தோம். அதை பற்றியும் அதோட கனெக்ஷனாக வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கும் நம்பூதிரிகளுக்கும் ஏதோ ஒரு கனெக்ட் இருக்கிறதா நிறைய செய்திகள் வெளியே வந்திருக்கு. அதை பற்றின உங்கள் பார்வை என்ன? அதை பற்றின வரலாறு என்ன சார்? அதை பற்றி நம்ம பேசணுன்னா நிறைய விஷயங்கள் நம்ம முதல்ல பார்க்கணும். என்ன ஒன்று, நம்ம பார்வையாளர்கள் வந்து நீங்கள் வச்ச கேள்வியில் பார்த்துட்டு ஏதோ எம்ஜிஆரை பற்றி பேச போகிறோன்னு நினச்சி ஏமாந்துருவாங்க. அதை முதல்ல சொல்லிவிடுவோம். நம்பூதிரிகள் வந்து கேரளாவில் பெண்களுக்கு என்னெல்லாம் கொடுமை பண்ணாங்க அப்படின்னா அதை 3 வகையாக பிரிக்கலாம். அதில் முதல் செட்டு தான் நம்ம போன வாட்டி பார்த்த அந்த தரவாடு வீடுகள் அப்படின்ற செய்தி. 2வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாயர் இனத்தை சார்ந்த பெண்களுக்கு இப்படிலாம் கொடுமை பண்ணாங்களே, அப்போ நம்பூதிரிகள் தங்கள் நம்பூதிரி இனத்தை சார்ந்த பெண்களுக்கு என்ன கொடுமை பண்ணாங்க அப்படிங்கிறது தான் 2வது கட்டம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நம்பூதிரிகளில் மொதல் பையனுக்கு மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவாங்க, மற்ற பசங்களுக்கு கல்யாணம் பண்ண மாட்டாங்க அப்படின்றத நம்ம முதலே சொல்லியிருந்தோம். அப்போ இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு கிராமத்தில் வந்து ஒரு 10 நம்பூதிரி குடும்பம் இருக்குது. அந்த குடும்பங்கள்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஆளுக்கு 10 பிள்ளைங்க பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் அந்த காலத்தில் 10 பிள்ளைன்றதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம். அப்போ அந்த 10 பிள்ளையில் 5 பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளை, 5 பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு வச்சிங்கன்னா, இந்த முதல் பையனாக பிறந்த பையனுக்கு மட்டும்தான் கல்யாணம் ஆகும், மிச்சம் 4 பேருக்கு கல்யாணம் ஆகாது. ஓகே. அப்போ இந்த 10 நம்பூதிரி குடும்பத்தில் 10 நம்பூதிரி பசங்களுக்கு மட்டும்தான் கல்யாணம் ஆகும். ஆனால் மொத்தம் பிறந்திருக்கிற பெண் பிள்ளைகள் எத்தனை பேர்? ஒவ்வொரு வீட்லேயும் 5 பிள்ளைங்க. 10 குடும்பத்துக்கும் சேர்த்தா கிட்டத்தட்ட 50 பெண்கள் இருக்காங்க அந்த கிராமத்தில். இப்போ இந்த என்ன ஆகுது கணக்கு? இந்த 10 நம்பூதிரி ஆண்களை மட்டும்தான் கல்யாணம் பண்ண முடியும், வேறு யாரையும் கல்யாணம் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய வரதட்சணை வேறு கொடுக்கணும். வரதட்சணை இல்லாமல் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அப்போது ஒரு நம்பூதிரி ஆணுக்கு குறைஞ்சபட்சமே 5 பொண்டாட்டின்றது ஆவரேஜ் கணக்கு வந்துடுது. அதுலேயும் சில பேர் பணக்கார நம்பூதிரியாக இருப்பான், சில பேர் கொஞ்சம் வசதி குறைவாக இருப்பான். வசதி குறைஞ்ச நம்பூதிரியால் பெரிய அளவுக்கு வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ண முடியாது, ஆனால் கல்யாணம் பண்ணியே ஆகணும். அதுவும் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா 8 வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. இதை வந்து வெள்ளக்காரன் மாற்றினப்போ தான் பாலகங்காதர திலகர் எதிர்த்து போராட்டம் பண்ணார். நம்ம தான் என்ன நினச்சிட்ருக்கோம், பாலகங்காதர திலகர் இந்திய விடுதலைக்காக போராடினார் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அவர் எதுக்கு போராட்டம் பண்ணார்னா, வெள்ளக்காரன் வந்து பெண் குழந்தைங்கள 8 வயசுலேயே கல்யாணம் பண்ணுறீங்க, 8 வயசுன்றது ஒன்றுமே தெரியாத வயசு, அதிலெல்லாம் பண்ணக்கூடாது, குறைஞ்சது 12 வயசுலையாவது கல்யாணம் பண்ணலங்க அப்படின்னு சட்டம் கொண்டு வரோம். அந்த சட்டத்தை எதிர்த்து தான் பாலகங்காதர திலகர் வந்து போராட்டம் பண்ணுறார்.
அவர் விடுதலைக்காகலாம் போராட்டம் பண்ணல. அது எப்படி நீ 12 வயசு வரை சொல்லலாம், நாங்கள் எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு 8 வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு தான் அவர் போராட்டம் பண்ணார். அதுலேயும் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 12 வயசு ஆன பிறகு ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. யாருக்கு? நாம தான் நினச்சிட்டு இருக்கிறோம் அதெல்லாம் வந்து ஒரு சின்ன பையனுக்கு தானே கட்டி வைப்பாங்க அப்படின்னு. பொண்ணுக்கு 8 வயசு, பையனுக்கு 10 வயசு இருக்கும், அப்படி தானே கட்டி வைப்பாங்க. இதில் என்ன இவர் பெரிய குத்தம் கண்டுபிடிச்சார் அப்படிம்பாங்க. ஒரு சில இடங்களில் தான் அந்த மாதிரி. மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வயசான கேட்டு பயிலுக்கு தான் பிடிச்சி கட்டி வைக்கிறாங்க. இதே மாதிரி இந்த சட்டம் வந்த பிறகு 12 வயதில் இருந்த ஒரு பெண்ணை 35 வயசுக்காரன் ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. கல்யாணம் பண்ணி வச்சா அந்த கொடூரம் என்ன பண்ணியிருக்கான், அந்த 12 வயசு குழந்தைகிட்ட போய் ஃபர்ஸ்ட் நைட் பண்ணணுன்னு ட்ரை பண்ணியிருக்கான். ட்ரை பண்ணி அந்த பொண்ணு செத்து போச்சு. செத்து போய் கேஸ் ஆகிடுச்சு. கேஸ் ஆன உடனே அவனை காப்பாற்றுறதுக்கு வாதாடுறதுக்கு பாலகங்காதர திலகர் வந்து பணம் வசூல் பண்ணார். அவர் என்ன சொன்னார்னா, அது கன்சுமேஷன் ரைட் அப்படின்னு சொல்லி பேர். ஒருத்தன் திருமணம் பண்ணிட்டான்னா அந்த மனைவியோடு திருமண உறவு வைத்து கொள்வதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குது. அவனோட உரிமையை தான் அவன் ட்ரை பண்ணான். அந்த பொண்ணுக்கு தான் உடம்பு ஏதோ வியாதி, அதனால தான் அது செத்து போச்சு அப்படின்னு இவர் வாதாடினார். இப்படிலாம் கொடுமை நடந்ததுன்னு வைங்களேன். பாலகங்காதர திலகரும் ஒரு பார்ப்பனர் தான். அதையும் அது மராட்டியில் உள்ளவர், இவங்க கேரளாவில் உள்ளவங்க. இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரில எனக்கு. சாதாரணமாக பார்த்தீங்கன்னு வைங்களேன், வீட்டில் இருக்க பெண்களை பார்த்து நீ இப்படி ட்ரெஸ் பண்ணாத, அப்படி ட்ரெஸ் பண்ணாதன்னெலாம் சில பேர் சொல்லிகிட்டு இருப்பான். பார்த்துருக்கீங்களா? அவன்லாம் யார் தெரியுமா? அவன் தான் ஊர் மேயறவன்னு அர்த்தம். ஏன் அவன் பொண்டாட்டி அப்படி ட்ரெஸ் பண்ணாத, அவன் பிள்ளைய ட்ரெஸ் பண்ணாத, அவங்க அக்கா தங்கச்சியை ட்ரெஸ் பண்ணாதன்னு சொல்கிறான்னா, ஊரில் போகிற வர பொண்ணு போகிறான், அவன் அப்படி பார்க்குறான். அந்த கொடூர கண்களோடு அவன் பார்க்கறதுனால தான் வீட்டு பெண்கள் அது மாதிரி இருந்தால் ஊரில் எல்லாவனும் இப்படி பார்ப்பான் அப்படின்னு சொல்லி இவன் மனசில் இருக்கக்கூடிய ஒரு அழுக்கு அது. சரியா? பெண்களை பார்த்து பேசுறது எங்கே பார்த்து பேசணும்? முகத்தை பார்த்து பேசணும். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசும்போது உங்கள் முகத்தை பார்த்து பேசணும்னா உங்கள் கையை பார்த்து காலை பார்த்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கேனா? முகத்தை பார்த்து. அப்போ அதே மாதிரி தானே நீங்கள் பெண்கள்கிட்ட பேசும்போதும் பேசணும். அப்படி முகத்தை பார்த்து பேசுனீங்கன்னா அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரிய போகுது, இல்லை தோண போகுது. புரியுதா? ஸோ இவன் வந்து கண்ணா அப்படின்னா கண்ட இடத்துலையும் பார்த்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறதுனால இவனுக்கு தான் வீட்டில் இருக்கவங்களையும் அது மாதிரி பார்ப்பாங்க, அதனால் மூடி போய் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இங்கே வீட்டில் வந்து கட்டாயப்படுத்துறது. இது எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இங்கே வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. இந்த நம்பூதிரிகள் என்ன பண்ணுறாங்க, நாயர் வீட்டு பெண்களை பூரா எப்படி சீரழிச்சாங்கன்னு பார்த்தோம். நாயர் வீட்டு பெண்கள் எப்போதும் அலங்காரத்தோடு இருக்கணும். நீங்கள் நம்ம கேரளானோடனே நமக்கு ஞாபகம் வர்றது என்னது, இந்த வெள்ளை கலரில் ஒரு முண்டு கட்டின மாதிரி, அப்புறம் தலையில் கொண்டை போட்டு அது மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் தானே ஞாபகத்துக்கு வருது. அது பூரா நாயர் இனத்து பெண்களோட ஓவியம். நம்பூதிரி இனத்து பெண்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? தலையை பின்னக்கூடாது. ஏன்னா தலையை பின்னா அது அலங்காரம் பண்ணுற மாதிரி இருக்கும், யாரும் பார்த்து மயங்கிடுவாங்க அப்படின்னு நம்பூதிரி வீட்டு பெண்கள் வந்து தலையை பின்னக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது. பொட்டு வச்சா கூட அது அலங்காரம், வேணால் கொஞ்சோண்டு சந்தனம் வச்சுக்கலாம் நெத்தியில். பொட்டு வைக்கக்கூடாது. நகைகள் போடக்கூடாது, ஏன்னா நகை போட்டால் அலங்காரமாக இருக்கும். ட்ரெஸ்ஸு கூட வெள்ளை கலர் புடவை மட்டும்தான் கட்டணும், வேறு எதுவுமே கட்டக்கூடாது. ஏன்னா வேறு எந்த கலரில் புடவை கட்டினாலும் பார்க்க அழகாக தெரிஞ்சிருவாங்க. இவ்வளோ கட்டுப்பாடு வந்து நம்பூதிரி இனத்து பெண்களுக்கு உண்டு. அதை நம்பூதிரி இனத்து பெண்கள்னு மறுபடியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க வச்சுருந்த பேர் என்னென்னா அந்தர்ஜனம்னு பேர். அந்தர்னா உள்ளேன்னு அர்த்தம் ஹிந்தியில், சம்ஸ்கிருதத்துலேயும் அதுதான் அர்த்தம். ஜனம்னா மக்கள். அந்தர்ஜனம்னா என்ன அர்த்தம்? உள்ளேயே இருக்க வேண்டிய மக்கள், வெளியே வரக்கூடாது. சரியா? இது மட்டும் இல்லை, அவங்க எங்கே போகலான்னா கோயில் ஒன்றுக்கு தான் போகலாம். அப்படி போகும்போதும் கொடை பிடிச்சிட்டு தான் போகணும், மூஞ்சி தெரியக்கூடாது. ப்ளஸ் ஒரு நாயர் வீட்டு பொண்ணு முன்னாடியே போகணும், அந்தர்ஜனம் வராங்கன்னு கத்திக்கிட்டே போகணும். அப்படி சொல்லிட்டே வந்தால் மற்ற ஜாதிக்காரன் பூரா எல்லாம் விலைக்கு வெளியே போயிடணும். அவங்க வரும்போது எதிரில் வந்துடக்கூடாது, ஏன்னா வந்தால் இவங்கள பார்த்துருவான்னு. அப்போ இவ்வளோ கட்டுப்பாடு எல்லாம் வைக்கும்போது இன்னொரு பிரச்சனை என்ன நடக்குது, இந்த வரதட்சணை கொடுமை அது இதெல்லாம் இருக்குல்ல, அதனால் என்ன பண்ணுவாங்க, 80 வயசு இருக்க ஒரு நம்பூதிரிக்கு 8 வயசு பிள்ளைய கட்டி வச்சுருவாங்க. அப்படி கட்டி வச்சா என்ன ஆகும், அடுத்த ஒரு 2 வருஷத்தில் அவன் செத்துருவான். இந்த பிள்ளை வயசுக்கே வந்திருக்காது, ஆனாலும் என்ன ஆகும், விதவைன்னு சொல்லுவாங்க. சொல்லி வீட்டில் உட்கார வச்சுருவாங்க.
அப்புறம் ஆயுளுக்கும் அந்த பொண்ணுக்கு வந்து அந்த இல்லற சுகம் அப்படின்றதே கிடையாது. இப்படி தான் கட்டுப்பாடுகள். அப்போ ஏன்னா 80 வயசு ஆளுக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணப்போ அவன் கல்யாணம் பண்ண மொதல் பொண்டாட்டிக்கு வந்து ஒரு 60-70 வயசு இருக்கும். அந்த அம்மா ஏற்கனவே செத்து கூட போயிருக்கும். இந்த ஆள் சாகாமல் இருந்திருப்பான். அப்போ இந்த ஆளுக்கு ஏற்கனவே ஒரு 7 பொண்டாட்டி இருக்கும். அதில் கடைசி பொண்டாட்டி பார்த்திங்கன்னா 8 வயசு 10 வயசு தான் இருக்கும். அப்போ இதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடூரமான ஒரு செயல்னு யோசிச்சு பாருங்க. இந்த கொடூரத்தை தாண்டி அந்த பெண்களை வீட்டை விட்டு வெளியவும் அனுப்புறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் 24 மணி நேரமும் யாராவது ஒரு நாயர் பெண்ணு இவங்க கூடவே இருக்கணும். எதுக்கு? யார் கூடயும் போயிடக்கூடாதுன்றது. அதுக்காக தான் கூட வச்சுருக்காது. இப்போது இப்படிப்பட்ட இந்த சூழலுக்கு எல்லாத்தையும் தாண்டி பார்ப்பனர்கள் வந்து என்னைக்காவது உடல் உழைப்பு செய்வாங்களா? அதுவும் அந்த காலத்தில் உடல் உழைப்பு நிறைய தேவைப்படும். இப்போ மாதிரி ரைஸ் மில்லு இதெல்லாம் எதுவும் கிடையாது. போய் அரைச்சிக்கலாம் அப்படின்னு. நெல்லெல்லாம் உலக்கையால் குத்தி தான் அரிசி ஆக்கி திருப்பி சமைக்கணும். இவ்வளோ கடினமான வேலைகளெல்லாம் செய்கிறதுக்கு யார் வருவாங்கன்னா மற்ற கீழ் சாதியை சார்ந்தவங்களை தான் கூப்பிட்டு வருவாங்க. அதில் இந்த ஏதாவது ஒரு வெயிட் இதெல்லாம் தூக்கி வைக்கணும், ஒரு மூட்டையை இறக்கி வைக்கணும் அப்படின்னா என்ன அதுக்கும் ஞாயிறு இனத்து ஆண்கள் தான் வருவாங்க. அப்படி வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இந்த பெண்கள் எவ்வளோ நாள் தான் கம்முன்னு இருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக வேறு யாராவது ஒரு ஞாயிறு ஆணோடு தொடர்பு ஏற்பட்டுரும். தொடர்பு ஏற்படுதோ இல்லையோ, திடீர்னு அந்த நம்பூதிரிக்கு வந்து ஒரு டவுட் வந்துருச்சு. இந்த பொண்ணு வந்து இந்த 4வது பொண்டாட்டி வந்து இது மாதிரி எதாவது பண்ணிட்டா அப்படின்னு டவுட் வந்துருச்சுன்னா உடனே நேராக போய் ராஜாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவார். ராஜாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோடனே என்ன பண்ணுவார்? ராஜா என்ன பண்ணுவார்? கோர்ட் அனுப்புவார். கோர்ட்டை அவர் வீட்டுக்கு அனுப்புவார். நம்மலாம் தப்பு செஞ்சால் நம்ம கோர்ட்டுக்கு போகணும். அந்த ஜட்ஜுக்கு பேர் ஸ்மார்த்தன்னு பேர். சரியா? அது ஒரு 6 ஸ்டேஜில் வந்து விசாரணை நடக்கும். அதுக்கு பேர் ஸ்மார்த்த விசாரம்னு பேர். 6 ஸ்டேஜில் நடக்கக்கூடிய விசாரணை. அந்த முதல் ஸ்டேஜுக்கு பேர் வந்து 5ஆம் புறையில் அக்கல். அந்த முதல் ஸ்டேஜ் பேர் 5ஆம் புறையில் அக்கல்னு பேர். 5ஆம் புறைனா என்னென்னா ரூம்னு அர்த்தம். இப்போ பொதுவாக வந்து அந்த காலத்தில் அந்த வீடை வந்து 4 கட்டு வீடும்பாங்க, 4 தட்டு வீடு அப்படிம்பாங்க, இல்லை 4 கட்டு வீடும்பாங்க. என்னென்னா 4 பெரிய பெரிய ரூம் இருக்கும். அதுபோக சமையல் ரூம் தனியாக இருக்கும், ஸ்டோர் ரூம் தனியாக இருக்கும். அப்புறம் இது எல்லாத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் தனியாக ஒரு ரூம் பின்னாடி இருக்கும். அதுதான் அந்த 5வது ரூம். அதுதான் 5ஆம் புறையில் அக்கல்னா தட்டுமுட்டு சமாவையான அதெல்லாம் தூக்கி அங்கே போட்டு வச்சுருப்பாங்க. அந்த ரூமில் போட்டு பூட்டிடுவாங்க அந்த பொண்ணை. ஓகே. இந்த காலத்தில் மாதிரி இல்லை. அந்த காலத்தில் இருட்டு, வெளிச்சமே இருக்காது. அந்த ரூம் வந்து ஜன்னல் கிண்ணல் ஒன்றும் இருக்காது. அதில் உள்ளே போட்டு பூட்டிடுவாங்க. பூட்டிட்டு உண்மையை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க. மிரட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்க? பாம்பு, பெருச்சாலி இதெல்லாத்தையும் பிடிச்சி உள்ளே விட்டுருவாங்க. இருட்டுக்குள்ளே அந்த பொண்ணு பயந்துட்டு உட்காந்துடணும். அப்புறம் இந்த ஸ்மார்ட் ஆஃபீஸர் இவங்கெல்லாம் வந்துடுவாங்கல்ல, ஜட்ஜெல்லாம் ஸ்மார்த்தர்கள் அப்படிம்பாங்க. அவங்கெல்லாம் வந்தவுடனே விசாரணை நடக்கும். 2வது கட்ட விசாரணை வந்து தாசி விசாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தாசினா வேலைக்காரின்னு அர்த்தம். இந்த எப்போவுமே கூடவே ஒரு நாயர் பெண்ணு இருப்பாங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு விசாரிப்பாங்க. உனக்கு தெரியாமல் எப்படி நடந்தது சொல்லு, யாரெல்லாம் வந்தாங்க, எவன் வந்தான் சொல்லுன்னா அவளை விசாரிப்பாங்க. அது பெரும்பாலும் சொல்லிவிடும், இந்த மாதிரி ஆமாம் இந்த ஆள் வந்தான் அந்த ஆள் வந்தான்னு. அதுக்கு அடுத்தால 3வது ஸ்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா சொரூபம் சொல்லல். சொரூபம்னா உருவம், அங்கே அடையாளங்கள். இந்த பொண்ணை கூப்பிட்டு மிரட்டி சொல்லுவாங்க. யாரெல்லாம்னு பார்த்தையோ அவனை பேரெல்லாம் சொல்லி அவனோட அந்தரங்க அடையாளம் சொல்லி. அடையாளம்னா அவர் மூஞ்சி இப்படி இருக்கும் அப்படி அது இல்லை. மற்றவங்க பார்க்க முடியாத அந்தரங்கமான பகுதிகளில் இருக்கக்கூடிய அடையாளத்தை சொல்லு, பிறப்புறுப்பில் மச்சம் இருக்குது அந்த மாதிரி உள்ள அடையாளங்களை சொல்லு அப்படின்னு சொல்லி சொரூபம் சொல்லல்னு அடுத்தது. இதுக்கெல்லாம் அந்த பொண்ணு ஒத்துக்கலை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா கூரையிலேருந்து உருட்டி விடுவாங்க. கூரையில் இருந்தா சார் அந்த ஓட்டு கூரை இருக்கும்ல, ஒரு பனை ஓலை பாயில் போட்டு சுருட்டி அந்த பொண்ணை கட்டி அதுலேருந்து மேலேருந்து உருட்டி விட்ருவாங்க. அதில் கை கால் உடஞ்சாலும் உண்டு. இப்போ இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டே அந்த பொண்ணுங்க பாதி பேர் உண்மையை சொல்லிடுவாங்க. அப்போ இந்த சொரூபம் சொல்லலுக்கு அடுத்தால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாரன்கள் விசாரணை. ஜாரன்னா யாருன்னா இந்த ஏமாத்தினவங்களாம் இவங்க கூட யாரெல்லாம் ஏமாற்றி படுத்தானோ அவன் பேர்லாம் ஜாரன்னு பேர். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இவ்வளோ நாள் வந்து அந்தர்ஜனமாக இருந்தாங்கல்ல, அதுக்கப்புறம் அவங்க பேர் வந்து சாதனம்னு மாற்றிடுவாங்க. சாதனம்னா ஒரு பொருள், அவ்வளோதான். அது வந்து உயிர் கூட கிடையாது, இது ஜனமே கிடையாது, மனுஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி சாதனம்னு பேரை மாற்றிடுறது.
இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் என்னென்னா, நீங்கள் வந்து இந்த ஜாரனாக இருக்கவங்க வந்து மறுக்கலாம். நான் படுக்கவே இல்லை, நான் அந்த தப்பெல்லாம் செய்யவே இல்லை அப்படின்னு அவங்க மறுத்து பேசலாம். அப்படி மறுத்து பேசினா நீங்கள் என்ன பண்ணால், அங்கே பக்கத்தில் சுசீந்திரம்னு ஒரு ஊர் இருக்குது, இப்போ இருக்குது கன்னியாகுமரி பக்கத்தில் சுசீந்திரம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த கோயிலில் போய் கைமுக்கு பண்ணணும். கைமுக்கு அப்படின்னு சொன்னால் என்னென்னா, ஒரு பாத்திரத்தில் நெய் இருக்கும், அந்த நெய்க்குள்ளே கையை முக்கி சத்தியம் பண்ணணும் நான் பண்ணவே இல்லைன்னு. ஆனால் என்ன ஒன்று, அந்த நெய் வந்து கொதிக்கும், கொதிக்கிற நெய்க்குள்ளே கை விடணும். இது முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க, தீர்ப்பு. இந்த சாதனம்னு அறிவிச்சாச்சு, இவங்களெல்லாம் ஊரை விட்டு துரத்தி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் 6வது ஸ்டேஜ் வந்து விருந்து. இந்த ஸ்மார்த்தர்களுக்கெல்லாம் விருந்து வைப்பாங்க. அவங்கெல்லாம் நல்லா சாப்பிட்டு போயிடுவாங்க. இதுக்கு முன்னாடி எல்லா செலவையும் ராஜா தான் கொடுக்கணும். இந்த விசாரணை, இந்த சாப்பாடு கீப்பாடு எல்லா செலவும் ராஜா தான் கொடுக்கணும். இந்த விசாரணையை வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவங்க நிப்பாட்டிட்டாங்க. எப்போன்னா 1800களோட கடைசி, இல்லைன்னா 90களோட தொடக்கம்னு நினைக்கிறேன், வருஷம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த விசாரணை வந்து ரொம்ப ஃபேமஸான விசாரணை. அதை குறித்து நிறைய புத்தகமே வந்திருக்கு. தாத்ரி குட்டி, குறியெடுத்து தாத்ரி குட்டி ஸ்மார்த்த விசாரம் அப்படின்னு. இதெல்லாம் நம்ம போய் சொல்கிறோன்னு இவங்க உடனே என்ன சொல்கிறாங்க, கருப்பு சட்டை போட்டு இந்த வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்கிறோம் அப்படிம்பாங்க. குறியெடுத்து தாத்ரி குட்டி ஸ்மார்த்த விசாரம் அப்படின்னு போட்டு பார்த்தவங்கன்னா, அது எத்தனை பேர் அந்த புக்கை எழுதியிருக்காங்க, மலையாளத்துலேயே எத்தனை பேர் இந்த புக் எழுதியிருக்காங்க. தமிழில் இதெல்லாம் இங்கிலீஷ்லாம் வேணாம், மலையாளத்துலேயே நிறைய அந்த விசாரணையை பற்றி நிறைய புத்தகம் வந்திருக்கு. எப்படி வந்ததுன்னா, அப்போ வந்து அங்கே ராமன் நம்பூதிரின்னு ஒரு ஆள் இருந்தானா. ராமன் நம்பூதிரி இல்லை, கிருஷ்ணன் நம்பூதிரின்னு நினைக்கிறேன். அவன் ஒய்ஃப் பேர் தான் இந்த குறியெடுத்து தாத்ரி குட்டி. அவன் இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணுறதெல்லாம் பார்த்து பார்த்து அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு கட்டத்தில் ரொம்ப கடுப்பாகி, நம்ம இவனை பழி வாங்கினா ஒரே வழி, எவ்வளோ பேர் கூட படுக்க முடியுமோ படுத்து பழி வாங்குவோம் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எடுத்து ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் இவன் காதுக்கு போகட்டும், கேட்டு நொந்து சாகட்டும் அப்படின்னு சொல்லி தான் அந்த பொண்ணு வந்து முடிவு எடுக்கிறாங்க. அப்போ இந்த பொண்ணோட பேர் வந்து வெளியே தெரியாது, ரகசியமாக தான் வருவாங்க, ரகசியமாக வந்துட்டு ரகசியமாக போயிடுவாங்க. அப்போ இந்த ஒரு நாள் வந்து இந்த நம்பூதிரிகிட்டே ஒருத்தன் வந்து சொல்கிறான், அங்கே ஒரு பொண்ணு இருக்கியா, செமையான பொண்ணு, நீ வேணா வரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே நானும் வரேன்ட்டு இவன் போயிருக்கான். அங்கே போய் பார்த்தா அது அவன் பொண்டாட்டி. தெரிஞ்ச உடனே ரொம்ப நொந்து போய் இதே மாதிரி ஸ்மார்த்த விசாரணை அறிவிக்கிறாங்க. அறிவித்தா விசாரணையில் இந்த சொரூபம் சொல்லல வரிசையாக அந்த பொண்ணு ஒவ்வொருத்தரையாக பேர் சொல்லி அடையாளம் சொல்லிக்கிட்டே வருது. ஒருத்தருக்கும் அடையாளம் சொல்லிக்கிட்டே வரா. முதல்ல இந்த ஆள் இப்படி இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி அது இதுன்னு வரிசையாக சொல்லிக்கிட்டே வரும்போது 62வது 3வது ஆளை பற்றி சொல்லும்போது விசாரணையை நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா அவர் சொன்ன அடையாளம் பூரா ராஜாவோட அடையாளம். இப்போ ராஜாவை வந்து ஜாரன்னு சொல்லி ஊரை விட்டு விரட்ட முடியுமா? மற்ற எல்லாரையும் விரட்டிடலாம், ராஜாவை எங்கேருந்து நீங்கள் விரட்டுவீங்க? அது ராஜாவோட அடையாளம் மாதிரி இருக்குன்னு உடனே நிப்பாட்டிட்டாங்க விசாரணையை. நிப்பாட்டி அந்த பொண்ணை மட்டும் துரத்தி விட்டாங்க. அந்த பொண்ணு அந்த மற்ற ஜாரன் எல்லாரையும் துரத்தி விட்டுறாங்க. அந்த பொண்ணு அப்புறம் அங்கேருந்து இங்கே சென்னை வந்து ஐசிஎஃப், இப்போ இருக்க ஐசிஎஃப் பகுதியில் ராபர்ட்னு ஒரு வெள்ளைக்காரரை கல்யாணம் பண்ணிட்டு இங்கே செட்டில் ஆகிட்டாங்க. செட்டில் ஆகி வயசாகி செத்துட்டாங்க. அவங்களோட பரம்பரையில் வந்த ஒருத்தங்க வந்து மலையாளத்தில் ஒரு ஃபேமஸ் ஆக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பெண் வந்து நான் வந்து அவங்க பரம்பரை இல்லை, இருந்தால் ஆமான்னு சொல்ல போகிறேன், இல்லைன்றப்ப நான் ஏன் அதை ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பொது வெளியில் பேட்டியே கொடுத்துருக்காங்க. அப்போ அதனால் அவங்க பேரை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க வந்து நான் இல்லை எல்லாம் அதை ஒரு இதாக கிளப்புனாங்க எல்லாரும். அது வேறு யாராவது இருக்கும், நான் இல்லைங்கன்னு அவங்க ஓப்பனாக பேட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படி பேட்டி கொடுத்த பிறகும் அப்படி பேட்டி கொடுத்தது இவங்க தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடாது, அது தப்பு. இப்படி இந்த விசாரணை நடந்தது இல்லை. இந்த விசாரணை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த விசாரிக்க வந்த ஸ்மார்த்தன்னு சொல்லி ஜட்ஜி இருப்பாங்களே, அதில் ஜட்ஜிலேயே 2 பேர் வந்து இதில் சிக்கிறாங்க. யார் விசாரிக்க வந்தானா அதுலேயே 2 பேர் வந்து அதில் சிக்கிறாங்க. அதில் ஒருத்தர் வந்து இந்த ஊரை விட்டு விலக்கி வச்சதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி இலங்கைக்கு போய் செட்டில் ஆகிடுறாரு. இலங்கையில் வந்து செட்டில் ஆகும்போது அங்கே போய் ஒரு ஸ்கூலில் வாத்தியார் மாதிரி தான் வேலை பார்க்குறாரு. கொஞ்ச நாள் இருந்து செத்துட்டார். இறந்த பிறகு அந்த அம்மாவுக்கு வந்து இறந்த போது அந்த அம்மாவுக்கு 2 பசங்க இருக்காங்க. அப்புறம் இலங்கையில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அங்கேருந்து கிளம்பி தமிழ்நாட்டுக்கு வந்துடுறாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த 2 பசங்களையும் பாய்ஸ் நாடக கம்பெனின்னு சொல்லி ஒரு நாடக கம்பெனியில் சேர்த்து விட்றாங்க. அப்படி சேர்த்ததுக்கப்புறம் தான் வந்து அவங்க பிற்காலத்தில் வளர்ந்து
அதில் 2வது பையன்தான் சினிமாவில் பெரிய ஹீரோவாகி முதலமைச்சரே ஆன எம்ஜிஆர். ஓகே. சரியா? அந்த அந்த ஜட்ஜோட பேர் வந்து மருதூர் கோபாலன் நாயர்னு பேர். அவர் இலங்கையில் போய் கல்யாணம் பண்ண பெண்ணோட பேர் தான் சத்யா. இதில் இன்னொரு வேடிக்கை என்னென்னா, நிறைய பேர் வந்து எம்ஜிஆரை சொல்லும்போது மலையாளிம்பாங்க. எம்ஜிஆருக்கு மலையாளமே தெரியாது. எம்ஜிஆருக்கு மலையாளம் பேசவே தெரியாது. அவர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கேரளாவுக்கு போயிருக்கும்போது அவர் தமிழில் பேசி அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆளையும் போட்டாங்க. இப்போ கேரளாவுக்கு போனீங்கன்னா நகர்ப்புறங்கள்லாம் நீங்கள் தமிழில் பேசினாலே புரியும், எல்லாருக்குமே புரியும். அதாவது மலையாளத்தில் இருக்கக்கூடிய சமஸ்கிருத வார்த்தைகளை பூரா எடுத்துட்டிங்கனாலே அது தமிழ் மாதிரி தான் இருக்கும். அவன் பேசும்போது எந்த ஜீவிதம் அப்படிம்பா. நீங்கள் அந்த ஜீவிதம்ன்றதை எடுத்து வாழ்க்கைன்னு போட்டிங்கன்னா எந்த வாழ்க்கைன்னு வரும். என்னோட வாழ்க்கைன்னு தான் அதோட தமிழ் அர்த்தமும். அவங்க வந்து பரடா அப்படிம்பாங்க. சொல்லுன்றது பறைதல் அப்படிங்கிறது தமிழ் வார்த்தை தான். பறைதல், அறைதல், செப்புதல், சொல்லுதல், இப்படி தமிழில் வந்து இந்த பேசுறதுன்றதுக்கு பல வார்த்தை இருக்குது. இந்த செப்புன்றது தான் தெலுங்கில் இன்றைக்கும் செப்பண்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. புரியுதா? இது எல்லாமே தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு எல்லாமே தமிழ்லேருந்து திரிபடைந்த வார்த்தைகள் தான். நான் அதுக்கு தான் அடிக்கடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். இப்போது கொஞ்சம் 2 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம அந்த வடசென்னை கானா பாடலாம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல. இப்போ அந்த வடசென்னையிலேயே படித்து வடசென்னையிலேயே பட்டம் வாங்கிய ஒரு பட்டதாரி மாணவர் இருக்காருன்னு வச்சுக்கிங்க. அவரை ஒரு பக்கம் வச்சுக்கிங்க. கன்னியாகுமரியில் பிறந்து கன்னியாகுமரியிலே வளர்ந்து கன்னியாகுமரியிலே படித்து பட்டம் வாங்கிய ஒரு பட்டதாரி, ஆணாகவோ பெண்ணாகவோ இருக்கட்டும், இவங்க 2 பேரையும் ஒன்றா கூட்டு வந்து உட்கார வச்சு தனியாக உட்கார வச்சு 2 பேரும் பேசுங்கன்னு சொன்னால் இவங்க சொல்கிறது என்னென்னு அவங்களுக்கு புரியாது, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு இவங்களுக்கு புரியாது. இப்போ கன்னியாகுமரி பக்கத்தில் என்னடே அன்னைக்கு தானே பார்த்தோம், கொஞ்சம் கூட ஓர்மை இல்லையா அப்படிம்பாங்க. இது ஏதாவது புரியுதா உங்களுக்கு? என்னப்பா அன்னைக்கு தானே பார்த்தோம், உனக்கு ஞாபகம் இல்லையான்னு கேட்குறது தான் ஓர்மை இல்லையாம்பாங்க. இது மாதிரி 1-2 வார்த்தை தான் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. அங்கே நிறைய வார்த்தைகள் அது மாதிரி பேசுவாங்க. அந்த வார்த்தைகள்லாம் நமக்கு புரியாது. அப்போ யோசிச்சு பாருங்க, இவர் என்னப்பா உன்னோட படா பேஜாராக இருக்குதும்பாரு, அவர் ஓர்மை இருக்காம்பாரு. 2 பேருக்கும் ஒன்றும் என்ன பேசுகிறாங்கன்னே புரியாது. இப்படி தான் தமிழ் வந்து திரிபடைந்து தூரத்தின் காரணமாகவும் பல காலமாக வேறு வேறு மாதிரி பேசி 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 அது தனி மொழின்ற மாதிரி ஆகிப்போச்சு. தனியாலாம் அது மொழியெலாம் கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பக்கம் போய் பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி கன்னியாகுமரி பக்கம், கன்னியாகுமரி இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம், அங்கே வந்து வெங்காயம், பூண்டு இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா உள்ளிம்பாங்க. ஈருள்ளி, வெளுத்துள்ளிம்பாங்க. ஈருள்ளினா வெங்காயம், வெளுத்துள்ளினா பூண்டு. இந்த வார்த்தை அப்படியே இன்றைக்கும் கன்னடத்தில் பயன்படுத்துகிறாங்க. கன்னடத்தில் வெங்காயத்துக்கு உள்ளின்னு தான் பேர், பூண்டுக்கு வெளுத்துள்ளின்னு தான் பேர். அப்போ கன்னியாகுமரியில் சொல்கிற ஸ்லாங் எப்படி கர்நாடகாவுக்குள்ளே வந்தது? ஒரு காலத்தில் எல்லாம் ஒரே மாதிரி தான் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ நம்ம இங்கே தான் நம்ம புரியாமல் அதை வந்து வேறு வேறு மொழின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஸோ மலையாளின்னு சொல்லப்படக்கூடிய எம்ஜிஆருக்கு மலையாளம் தெரியாது, கன்னடத்து காரின்னு சொல்லக்கூடிய ஜெயலலிதாவுக்கு கன்னடமும் தெரியாது. சரியா? அவங்க அம்மா வந்து இவங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது சென்னைக்கு வந்துட்டாங்க, சினிமாவில் நடிக்க வந்துட்டாங்க. அப்புறம் அவங்க போய் இன்னும் கன்னடத்துக்காரின்லாம் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் தேவையில்லாத பேச்சுக்கள் தான். சரியா? அதை வந்து அண்ணன் சீமான் அதெல்லாம் பேச மாட்டார். யாராவது ஏமாந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்கள தான் சொல்லுவார். யார் அப்போ ஒன்றுக்கும் வழி இல்லாத படிப்பும் இல்லாமல் கல்வியும் இல்லாமல் பண வசதியும் இல்லாமல் இருக்கக்கூடிய அருந்ததி இனத்தை தான் போய் அவங்கெல்லாம் வந்தேரி அதெல்லாம் வடுகன் அப்படிம்பாரு. எம்ஜிஆரை பார்த்து சொல்ல வேண்டியது தானே, ஜெயலலிதாவை பார்த்து சொல்ல வேண்டியது தானே தைரியம் இருந்தா, கமலஹாசனை பார்த்து சொல்ல வேண்டியது தானே. அவருக்கு கமல்ஹாசன் பேர் வச்சதே அவங்க அப்பா வந்து அங்கே ஹசன் மாவட்டத்தில் ஹசன் ஒரு ஊர்லேருந்து அவங்க வந்தாங்கன்றதுக்காக ஊர் பேரை சேர்த்து வச்சுருந்தார். அப்போ கமலஹாசனை பார்த்து சொல்ல வேண்டியது தானே கன்னடா வந்தேரின்னு. கமலஹாசனுக்கும் இப்போ வேணால் கன்னடம் தெரியும், சின்ன வயசில் தெரிஞ்சிருக்காது. அவர் சினிமாவில் நடிக்க வந்ததுக்கப்புறம் கன்னட படங்களில் நடித்து அவர் கன்னடம் கற்றுக்கிட்டாரு. கமலஹாசனுக்கு தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, ஆங்கிலம்னு பல மொழிகள் அவருக்கு அந்த சினிமாவுக்கு போனதுனால அவருக்கு தெரியும். நீ சொல்ல வேண்டியது என்ன வந்தேரின்னு நம்ம சொல்லலை, அவர் தான் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. ஏன் நமக்கு கோபம் ஆகுதுன்னா இந்த எளிய மக்களை பார்த்து வன்மத்தை கக்கிறது, அது தப்பு. இது வந்து இந்த ஸ்மார்த்த விசாரம்ன்றது நம்பூதிரிகள் 2ஆம் கட்டமாக தங்கள் வீட்டு பெண்களை எப்படி கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு. இப்போ இந்த உயர் சாதின்னு சொல்லப்பட்ட சாதிகளை தாண்டி மற்ற எல்லாருமே கேரளாவை பொறுத்தவரை அன்டச்சபிள்ஸ் தான். அவங்களுக்கு என்னெல்லாம் கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தனியாக இன்னொரு டாபிக், அது இன்னொரு நாள் பேசலாம். சிறப்பான கருத்துக்களுக்கு நன்றி சார். நன்றி.